வேல்முருகன் போன்றவர்கள் திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, நீங்க ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அவருக்கு வேற வேலை இருந்து முதலமைச்சர் சொல்லிட்டு போறாரு. வட மாவட்டங்கள்ல வலிமையா கூட விடுதலை சிறுத்தைகள் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப அதே மாவட்டத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரையும் வந்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட நீங்க கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியோட தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய வேல்முருகன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுவது அப்படின்றது அந்த சமூக மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. கண்டிப்பாக தேர்தல் வரும்போது அதற்கான பதிலடிகளை கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். நான் எப்படி நடக்க போகுது அப்படின்றதுதான் தெரியல. இவர் போற இடம், ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் எடுக்க போற அடுத்த அடியானது, எடுத்து வைக்க போற அடுத்த அடியானது கிளியர் கட்டாக இருக்கும் பட்சத்தில், அவருடைய கூட்டணி வியூகமானது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் என்னால பார்க்க முடியும். உண்மையிலேயே வந்துட்டு வாக்குகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாய ஒளியாக தான் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கப்படணும். ஏன்னா இவருக்கு பின்னாடி வந்துட்டு இவரு இன்னும் ஒரு சாதாரண எம்எல்ஏ தானே அப்படின்னு நினைக்க முடியாது. இவர் கை காட்டுறவர் தான் அடுத்த எம்எல்ஏ அந்த ஊர்ல. அந்த அவருடைய தொகுதி அப்படிங்கறத கடந்து கடலூர்லயும் இவருக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு. அது கடலூர்ல இருக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். கடலூர்லயும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்களே சொன்ன மாதிரி அவருடைய சமூகமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆமா.